இல்ல நீட் மரணங்களுக்கு காரணம், ஒரே காரணம் மோடி அரசு தான். முடியாதுன்னு சொல்றதுக்கு 3 ஆண்டுகள் ஐயா! உலகத்துல எங்கேயாவது இந்த கொடுமை இருக்குமா தம்பி? நீங்க நீட்ல இருந்து விலக்கு வாங்க தவறி விட்டது திமுகன்னு கூட எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற முறையில சொல்லுங்க. ஆனால் விலக்கு தர மறுக்கிறது மோடி அரசுங்கிறத சேர்த்து சொல்லணும்ல. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையா? இது என்னையா 10% முதல்ல உயர் ஜாதியினுடைய சதவீத கணக்கு எவ்வளவுன்னு சொல்லு அப்படின்னா. மருத்துவ கல்வியிலையும் பொறியியல் கல்வியிலையும் கூடாது. அந்தந்த மாநிலத்துக்கு விடுங்கய்யா. அவங்க தேர்வு நடத்துறாங்க, இல்லாட்டி +2 மதிப்பெண்ணை வச்சு போடுறாங்க. சேர்க்கைய செஞ்சுக்கிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஏயா கல்வி என்பது ஒத்திசை பட்டியல். சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளுங்கிறதுக்கா பொது பட்டியல்ங்கிற வார்த்தை. அதாவது ஒன்றியம் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுல அதிகாரம் உண்டு. அப்படின்னா ஒரு மாநிலத்துல இந்த தேர்வு தேவையா இல்லையான்னு அந்த மாநிலத்துக்கு ஒப்புதல் பெறணும்ல. நீங்க பெற்றீங்களா? இந்த நீட் தேர்வே பெரிய மோசடியா இருக்கு. கல்வி அமைச்சர் தான், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இந்த நிர்வாகம் எத்தகைய யோக்கியதை உடையது என்பது அதுல வெளிப்படுச்சு. வடகிழக்கு மாநிலங்கள்ல போய் மாட்டுக்கறி ஏத்து பிரச்சாரம் பண்ணி உண்மையில கேரளாவில் கூட பண்ண மாட்டாங்க தெரியுமா? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு அருணன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ தமிழகத்துல நீட் விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இப்போ சமீப நாட்கள்ல போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். மும்மொழி விவகாரமாக இருக்கட்டும், இப்போ வக்ஃபு பில்லு தான் இப்போ பாஸ் பண்ணாங்க மத்திய அரசு. பல ஒரு சிறுபான்மை சமூகத்தை வஞ்சிக்கக்கூடிய செயலாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்கட்சிகள்லாம் வச்சோம். இப்ப அதை அடுத்து நீட் மரணம் 4 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த 1 மாத கால அளவிலேயே. இந்த மரணத்திற்கு எல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி? மத்திய அரசும் இந்த நீட் விவகாரத்துல செவி சாய்ப்பது போல இல்ல, அவங்க உறுதியா இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல நீட் மரணங்களுக்கு காரணம், ஒரே காரணம் மோடி அரசு தான். அவங்கதான் வம்படி வழக்கடி பண்றாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் ஒழிப்புக்கான முயற்சிகள் தீவிரமாக இறங்குவோம் என்கிற உறுதிமொழியை கொடுத்தது. திமுக மட்டுமல்ல, எங்களை போன்ற அந்த அணியில இருக்கிற கட்சிகளும் கூட நாம அந்த தேர்தல் பரப்புரையில் அது ஒரு முக்கியமான விஷயமாக கொண்டு சென்றோம். மக்கள் திமுக அணிக்கு வாக்களிச்சாங்க என்றால் ஒரு காரணம், பல காரணங்களில் ஒரு காரணம் நீட்டு கூடாதுன்னு சொல்றாங்கய்யா. திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்பதற்கான முயற்சி செய்வாங்க. அதன் அடிப்படையில சும்மா சொல்லக்கூடாது, திமுக அரசு அடுத்தடுத்து நடவடிக்கைகள். 2021 ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் இந்த நீட் ஒழிப்புக்கான மசோதா கொண்டு நிறைவேற்றப்பட்டது. பாஜக மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் ஏதோ அதுல பிரச்சனை கோளாறுன்னு சொல்லி அதை அங்கீகரிக்க மறுத்துருச்சு. 2022 மீண்டும் அது போன்ற ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். அதையும் பாஜக தவிர எல்லா கட்சிகளும் ஆதரிச்சு. இப்ப பாருங்க, 3 ஆண்டுகள் கழிச்சு முடியாதுன்னு திருப்பி அனுப்பியிருக்கு மோடி அரசு. முடியாதுன்னு சொல்றதுக்கு 3 ஆண்டுகள் ஐயா! உலகத்துல எங்கேயாவது இந்த கொடுமை இருக்குமா தம்பி? அதுல இத பற்றிய முதலமைச்சர் சட்டசபையில வெளிப்படையா சொல்லிடுறார். ஐயா வல்லையா, பழைய அதிமுக அரசு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் அப்படித்தான் முடியாதுன்னு முன்பு சொன்ன போது அதை கூட ஒழுங்கா சொல்லல. இவர் வெளிப்படையா சொல்லிட்டார். ஐயா முடியாது, இந்த மசோதாவை 2022 இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றி அனுப்பிய மசோதாவை நாங்கள் ஏற்கவில்லை என்று நிராகரிச்சு அனுப்புறாங்க. இப்ப நிராகரிச்சு அனுப்பியிருக்காங்கிற விவரத்தை சட்டசபைக்கு தெளிவா சொல்றாரு. சொல்லும் போது ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிட்டார். இந்த 3 ஆண்டுகள்ல பாருங்க, இழுத்தடிப்பதற்கு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையா, ஒவ்வொரு இலாக்கா விளக்கம் கேட்டுச்சான். இவங்க ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் கொடுத்தாங்களாம். அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்க்கிற மாதிரி. இவ்வளவையும் விளக்கங்களையும் வாங்கி இதுல இழுத்தடிச்சு 3 ஆண்டுகள் கழிச்சு இப்ப முடியாது. அப்படின்னா இது எவ்வளவு வஞ்சனை, எவ்வளவு வன்மம் தமிழ்நாடு மக்கள் மீது, மாணவர்கள் மீது இருக்கு.
மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அது கொடுமை கூடாது. ஆனா அவங்க எதுக்காக அப்படி நீட்ட கண்டு பயந்துதான். நீட்டுக்கு உரிய தயாரிப்பு செய்யணும்னா அதுக்கென்று கோச்சிங் சென்டர்கள் இருக்கு. அதுல போய் பணம் கட்டணும்னா பல்லாயிரத்திலிருந்து சில லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணும். ஏழை பெற்றோர்களால முடியாது. பிள்ளைகள் நீயா படியா, நீ வந்து பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கியிருக்காப்புல, பிள்ளைக்கு என்ன ஆசை வருது? ஐயா எனக்கு மெடிக்கல் சீட் வேணும்யா, நான் வந்து டாக்டர் ஆவேன். அப்பா அப்பாட்ட போய் சொன்னா அவரு சரி வேணா நீட் எழுது, ரைட்டு எழுதுறது பார்த்தா அதற்குன்னு தனி தயாரிப்பு மிச்ச பிள்ளைகள் எல்லாம் பண்ணுது. இந்த பிள்ளையால பண்ண முடியல. அப்பா இப்படி கோச்சிங் சென்டர்ல போய் சேரணுமாம்ல. அவங்களுக்கு தான் தெரியுமா அந்த நேக்கு அந்த தந்திரம் எல்லாம் எப்படி எப்படி கொஸ்டின் வருது, எப்படி எப்படி எழுதணும்னு. இவர் போய் கேட்டா பல 1000 ரூபாய் கேக்குறாங்க. அப்ப முடியாதுப்பா, நீயா பார்த்து எழுதுனா பிள்ளை மிரண்டு போய் சில பிள்ளைகள் இப்படி தவறான முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம தேர்வை கண்டு பயந்துதான் எல்லாம். எழுதவே கண்டு பயந்து சில பிள்ளைகள் தற்கொலை பண்ணிருக்கு. எழுதிட்டு வந்து சரியா தற்கொலை. இப்ப நம்ம கல்வியில வந்து ஒரு முன்னோடி மாநிலமா வந்து தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் இந்தியாவுக்கே முன்மாதிரியா இருக்கு. நம்ம மாணவர்களை வந்து அதுக்கு உண்டான ட்ரைனிங்க வந்து பண்றதை விட்டுப்புட்டு இப்ப அவர்கள் வந்து அச்சத்தினால வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, மரணத்தை தழுவிடுறாங்க. அப்போ இதுல வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தை ஏற்படுத்தி நீட்டுக்கான நம்ம வந்து உறுதிப்பாட நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். அதை விட்டுவிட்டு நம்ம அரசியல் செய்யக்கூடாது. குறிப்பா வலதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சி மீதும் பகிரங்கமா விமர்சனம் வைக்கிறார்கள். கேரளாவுல பாருங்க, கேரளாவுல வந்து இது மாதிரியான சிக்கல்கள் ஏதாவது இருக்கா? அங்க ஆட்சியாளர்கள் வந்து நீட்டை வந்து தாராளமா ஆதரிச்சுதான் இருக்காங்க. அங்க நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அப்போ அரசியல் லாபத்திற்காக மாணவர்களுடைய எதிர்காலத்துல நீங்க எல்லாம் விளையாடுறீங்கன்னு சொல்லி வலதுசாரிகள் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இதே வலதுசாரிகள் தான், ஏயா அகில இந்திய கட்சிகள் எல்லாம் இந்தியா பன்மைத்தன்மை வாய்ந்தது, ஆனா இந்த அகில இந்திய கட்சிகள் கூட எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி பார்வைய திணிக்கிறாங்க அப்படின்னு இவங்கதான் குறை சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தெளிவான கச்சிதமான கோட்பாடை இப்ப கடைபிடிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா சில விஷயங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில தனித்தன்மை இருக்கு. ஆகவே அந்தந்த மாநில கோரிக்கை அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப எழும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பிரிவு, நாங்க மாநில குழுன்னு சொல்லுவோம், அது அந்த மாநிலத்துக்கு ஏற்ப உரிய முடிவுகளை ஏற்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையாகட்டும், இந்த நீட் வேண்டாம் என்பதும் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான உரிமைகள், கோரிக்கைகள். எல்லா மாநிலமும் ஏற்கட்டும்யா, எனக்கு தமிழ்நாடு வேணாங்கிறோம். இதனுடைய மரபு வேற, பாரம்பரியம் வேற, அதையும் ஏற்கக்கூடாது நாங்க ஏற்கிறோம். நாங்க அகில இந்திய கட்சி தான். எங்க கட்சி மத்திய குழு என்ன சொல்லுதுன்னா, ஐயா கேரளாக்காரங்க நீட்டு வேணுங்கிறாங்களா வச்சுக்க, தமிழ்நாடு வேணாங்குதா வேணாம். இதுதானுங்க சரியான தேசிய பார்வை. இதுதான் சரியான அகில இந்திய பார்வை. இப்ப நான் நீட்டை பொறுத்த வழி எங்க கட்சி என்ன சொல்லுது என்பதுதான். மாநிலம், ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தன்மையில இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய தனித்தன்மை என்னன்னா தம்பி, இங்க அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் 38 இருக்கு. நான் ஒரு உள்ள போய் பார்த்தேன். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் 26 இருக்கு. இவ்வளவு அதிகமாக மிச்ச மாநிலங்கள் இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இந்த 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல ஏற்கனவே இந்த என்ன முறை, அது இங்க வந்து மிக முக்கியம், இந்த நுழைவுத் தேர்வு வேணாம்னு காலி பண்ணோம் கலைஞர் காலத்துல. பிறகு எளிதா +2 மதிப்பெண்ணை வச்சு முடிய, அது பாட்டு போயிட்டு தானே இருந்துச்சு. இதுல இவங்க அப்கோர்ஸ் காங்கிரஸ் தான் முதல்ல கொண்டாந்துச்சு. ஆனா விலக்கு கிடைச்சது. ஈவன் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கூட விலக்கு கிடைச்சது, மோடி அரசு வந்த பிறகும் கூட. இப்ப ரொம்படி வழக்கடி என்ன பண்றாங்கன்னா, அது ஜெயலலிதா காலமான பிறகு யாருக்கு விலக்கு கிடையாதுயா. இந்தியா பூரா ஒரே பார்வைதான். ஒரே நாடு, ஒரே தேர்வு. இது ஆபத்தானதுங்கிறேன். அரசியல் சாசனத்துடைய கோட்பாடு 2 விஷயத்துக்கு விரோதமானது. ஒண்ணு சமஷ்டி தன்மைக்கு விரோதமானது. இன்னொன்னு கல்வி என்பது எங்க இருக்கு? கன்கரண்ட் லிஸ்ட் எனப்படக்கூடிய ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல மாநிலத்துக்கு உரிமை உண்டு, அதிகார வரம்பு உண்டு. நீங்க மாநிலத்தை கேட்ட அந்த நீட்டை கொண்டாந்தீங்க. நீங்க நீட்டை கொண்டாதீங்க. ஏற்கிற மாநிலம் ஏற்கட்டும், ஏற்காத மாநிலத்துக்கு விலக்கு உண்டு. இப்ப மேற்கு வங்கம் வேணாம்னு சொல்லி தெரியுமா? சென்ற ஆண்டு மேற்கு வங்கத்துல தேர்தல் நடந்த முறைகேடுகளை ஒட்டியா சார்? ஆமா, 2 விஷயம். அங்க என்ன விவாதம் வந்துச்சுன்னா, போன ஆண்டு
இந்த நீட் தேர்வே பெரிய மோசடியா இருக்கு. ம், அஹ் ம், எ- எத்தகைய கல்வி அமைச்சர் தான் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இந்த நிர்வாகம் எத்தகைய யோக்கியதை உடையது என்பது அதுல ம். வெளிப்பட்டுச்சு. இல்ல ஒரு படி பயங்கரமா மேலே போய் படிச்சாங்க. மகாராஷ்டிராவினுடைய கல்வித்துறை அமைச்சர், பிஜேபியினுடைய கல்வித்துறை அமைச்சரே வந்து இது மோசடின்னு அஹ் குறிப்பிட்டிருந்தாரு. அது ஒரு காரணத்த சொன்னாங்க. அதை விட மிக முக்கியமான பாயிண்ட், சட்டமன்றத்துல இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு ஒரு அமைச்சர் பேச்சு, அதை கூட இப்ப கூட நான் பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணு மோசம். 2வது நான் சொன்ன பாயிண்ட், ஏய்யா கல்வி என்பது ஒத்திசை பட்டியல். சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக பொது பட்டியல்ங்கிற வார்த்தை. அதாவது ஒன்றியம் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுல அதிகாரம் உண்டு. அப்பன்னா ஒரு மாநிலத்துல இந்த தேர்வு தேவையா இல்லையான்னு அந்த மாநில அரசு ஒப்புதல் பெறணும்ல. நீங்க ம், பெற்றீங்களா? ம், ம், ஆகவே இது ம், சமஷ்டி கோட்பாட்டுக்கு விரோதம். எனவே மேற்கு வங்கத்துக்கு இது வேணாம். நாங்க தனியா ஒரு தேர்வு நடத்தி எங்க மருத்துவக் கல்லூரியை நடத்திக் கொள்றோம்யா சேர்க்கைய. அப்படின்னு அவங்க தீர்மானம். முதலமைச்சர் மேற்கு வங்க முதலமைச்சர் பிரதமருக்கு நான் சொல்றேன். இப்படி ம், ம், இப்போதைக்கு தமிழ்நாடும், கேரளாவும் நிலைப்பாடு தமிழ்நாடும் மேற்கு வங்கம் நிலைப்பாடு எடுத்துருச்சு. கேரளாவுல இப்ப விவாதம் ம், ஓடிட்டு இருக்கு. இப்ப ம், இப்ப என்ன ம், தெரியுமா? அங்கேயும் நீட்டு வேண்டுமா பீகார்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தேஜஸ்வி ம், யாதவ் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நீட்டு வேணாம்னு அறிக்கை விட்டுருக்காரு தெரியுமா? ம்ஹ்ம், அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்வு கூடாது. ம், குறிப்பாக மருத்துவ கல்வியிலும், பொறியியல் கல்வியிலும் கூடாது. அந்தந்த மாநிலத்துக்கு விடுங்கய்யா. அவங்க தேர்வு நடத்துறாங்க. இல்லாட்டி +2 மதிப்பெண்ண வச்சு போடுறாங்க. சேர்க்கைய ம், ம், செஞ்சுக்கிறாங்க. ம், இதுல ம், என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஆனா இது ம், வம்பு. அப்ப இவங்களுடைய அதனால எங்க கட்சிய பொறுத்தவரையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுல ஒண்ணும் குழப்பம் வேணாம். அகில இந்திய கட்சினா ஒரே மாரி தான் இருக்கணும். அது இந்த ம்ஹ்ம், நாட்டுல இருக்க முடியாது. ஈவன் ம்ஹ்ம், பாஜகவாலே இருக்க முடியல. ம், உத்தரப்பிரதேசத்துல ம், வந்து ம், மாட்டுக்கறி ஏத்தி எவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க. எங்க நான் ம், சவால் விடுறேன். ம், வடகிழக்கு மாநிலங்கள்ல போய் மாட்டுக்கறி ஏத்து பிரச்சாரம் பண்ணுங்க. உண்மையில கேரளாவுல கூட பண்ண மாட்டாங்க தெரியுமா? ம், ம், ம். கேரளாவுல கூட மாட்டுக்கறிய ஏத்து பிரச்சாரம். அது ஆனால் அவங்களால கூட ஆனால் இதே தோழர் அருணன் அவர்கள் வந்து இடபிள்யூஎஸ் சார்ந்து வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேணும்னு தான் சொல்லுது. சொல்லல. தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொன்னோம். நீங்க தயவு செஞ்சு ம், விஷயங்கள புரிஞ்சுகிட்டு பேசுங்க. ம், ம்ஹ்ம். இல்ல தமிழ்நாட்டுல நீ இது பத்தி இல்ல இல்ல நீங்க இப்ப தனியார் கொஞ்சம் தொலைக்காட்சியில டிபேட்ல நீங்க கலந்து இந்த கருத்த பதிவு செஞ்சிருந்தீங்கல்ல. இல்லையே! நான் தெளிவா ம், சொன்னேன். ஐயா ம், நாடாளுமன்றத்துல ஆதரிச்சது உண்ம. ஆனா ம், தமிழ்நாட்டுக்கு விவகாரம் வரும்பொழுது, எங்க கட்சியினுடைய அன்றைய மாநில செயலாளர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் தான் அப்ப ஒரு கூட்டத்த கூட்டுனாங்க. அன்றைய ம், மாநில அரசு. அதுல வந்து இவர் தான் எந்திரிச்சு, ம், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையா, இது என்னய்யா 10% முதல்ல ம். உயர் ஜாதியினுடைய சதவீத கணக்கு எவ்வளவுன்னு சொல்லு அப்படின்னோம். ஓகே. அதுவே குழப்பம் இருக்கு. அது அதனால அந்த 10% இங்க செல்லாது. ஆனா ம், மீண்டும் அதேதான். ஓவராலா ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா மாநிலத்துல ம், அப்ளை பண்ணும்போது, அத ம், அமுல்படுத்தும்போது மாநிலத்தினுடைய சிறப்பு தன்மை, தனித்தன்மைய பார்த்து தான் ஒரு கோட்பாட்ட அமுல்படுத்தணும் என்று ஒரு அகில இந்திய கட்சி சொல்லுதுன்னா, அது எங்க கட்சியா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இதுதான் இந்தியாவுக்கு பொருத்தமானது. நாங்க ம், தமிழ்நாட்டுல ஏற்கல. ஏன் இன்னும் தமிழ்நாட்டுல வரல? தயவு செய்து நீங்க தெளிவா இருங்க. நாங்களும் தெளிவா இருக்கோம். அந்தந்த மாநில மீண்டும் நீட்டுக்கு வாங்க. ம், நீட்ட ம். பொறுத்தவரையில ஓகே. ம், முடிச்சுர்றேன். நீட்ட பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல தொடர்வதற்கு காரணம், முழு காரணம், முழுக்க முழுக்க காரணம், முதல் காரணம் மற்றும் முடிவான காரணம் மோடி. மோடி ம், அரசு. அவங்க வம்படி வழக்கடி பண்றாங்க. அத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும். ஆனா அதிமுக ம், என்ன பண்ணுது? இது ம், இப்ப பிரதான எதிர்க்கட்சி. இப்ப அவர் பேட்டிய கூட பார்த்தேன் நானு. இப்ப பாருங்க, இத பூரா சொல்லிட்டு 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் மீண்டும். முறையா ஒவ்வொன்னா ம், போறாங்க. 2021ல இருந்து. 21, 22 சென்ற ஆண்டு வேற ஒரு தனி தீர்மானம். எல்லாத்தையும் நிராகரிச்சு, இப்ப பதில் வந்துருச்சு முடியாது என்று. உடனே சட்டசபையில இருக்கக்கூடிய கட்சி தலைவருடைய கூட்டத்த 9ஆம் தேதி போட்டிருக்காரு. இப்ப அதிமுக காரங்க எல்லாம் எத எடுத்தாலும் நாடகம்ங்கிறாங்க. இப்ப ம், ம், அவருடைய எக்ஸ்தல பதிவு எடப்பாடியார் எக்ஸ்தல பதிவுக்குள்ள போனேன். இந்த தற்கொலைய பத்தி கேட்டீங்க நண்பரே. ம், அத ம், பூரா ம், பட்டியலிட்டு, இதற்கெல்லாம் திமுக அரசே பொறுப்புன்னு போட்டிருக்காரு. ஒரு ஒரு வாக்கியம் மோடி அரச கண்டிக்கல. ம்ஹ்ம், நீங்க நீட்ல இருந்து விலக்கு வாங்க தவறி விட்டது திமுகன்னு கூட எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற முறையில சொல்லுங்க. ஆனால் விலக்கு தர மறுக்கிறது மோடி அரசுங்கிறத சேர்த்து சொல்லணும்ல. ம், நீங்க அவருடைய தந்திரத்த பார்க்கணும். இத மக்களுக்கு சொல்லணும். ம், ஏய்யா ம், விலக்கு நீங்க விலக்கு வாங்கலைன்னு விமர்சனம் பண்றீங்க. சரியா? விலக்கு தராம பிடிவாதம் காட்டுகிற மோடி அரச அந்த வம்படி வழக்கடி பண்ணக்கூடிய பாஜக கட்சிய, ஆட்சிய அதையும் விமர்சிக்கணும்ல. ஒரு வார்த்தை இல்லங்க.
ம், ம், இது ம், எவ்வளவு மோசடியான அரசியல்! இது ம், என்ன நியாயம்? நீங்க ம், ஐயா நாங்க பிரதான எதிர்க்கட்சி. ஆகவே மாநில ஆளுங்கட்சி விமர்சிக்க தயார் செய்வோம். செய்யுங்க. ம், ஆனா ம், இந்த ம். விஷயத்துல வில்லன் யாரு? மோடி. நீட்டிலிருந்து தமிழ்நாடு எங்க பாஜக தவிர இந்த அதிமுக உள்ளிட்ட அவ்வளவு பேரும் சேர்ந்துலங்க அந்த மசோதா, ம், அந்த தீர்மானம் விலக்கு வேணும் என்கிற அவ்வளவு ம், நிறைவேறியிருக்கு. இந்த ம், சட்டமன்றத்தை ம், அவமதிக்கிறாருங்க மோடி. ம், அப்ப அந்த மோடியை விமர்சிக்கணும்ல மக்கள் முன்பு. ம், ம். அப்ப அத கூட செய்ய மறுக்குது அதிமுக. ஓகே. அப்ப பாஜக வெளிப்படையா சொல்லுது. நாங்க நீட் ஆதரவாளர்கள்யா. தமிழ்நாட்டுல ம், நீட் வேணும்யா. இருக்கும்யா. விடமாட்டோம்யா. அவங்க சொல்றாங்க. ம், ம், அப்ப அது எவ்வளவு ஆபத்தானது தமிழ்நாடு பாஜக விமர்சனம் பண்ணும்ல. நீங்க என்ன ம், சொல்றீங்க? நீட் வேணாங்கிறீங்க. நீட்டு விலக்கு தர மறுக்கிறது மோடி. நீட்டு வேணுங்கிறது தமிழ்நாடு பாஜக. 2யும் விமர்சிக்கணும்ல. ஏன் விமர்சிக்க ம், மாட்டேங்கிறார்? ம், ம், மாறாக ம், நான் இதையும் சேர்த்து பேசணும். மாறாக அதே பாஜகவோடு வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. ம். ஏன் கொடுமை? அ க க இது இது என்ன நியாயம் கேட்டா கொள்கை வேறு, கூட்டணி வேறுங்கிறாரு. சரி, நேரம் கருதி அதுக்குள்ள போகல. இப்ப ம், இவர் ம். ஏன் நீட்டு விலக்கு தர மறுக்கிற மோடி அரச விமர்சிக்க மறுக்கிறார் தெரியுதா? ஏன்னா ஓகே. அதனோடு தான் தேர்தல் கூட்டணி இதை இல்லையா ம், அம்பலப்படுத்தணும் முதல்ல. எங்கள பத்தி ம், விமர்சனம் பண்ண பாக்குறீங்க. இதையெல்லாம் அம்பலப்படுத்துற நாட்டுல எவ்வளவு நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க அகில இந்திய கட்சி தான்யா. ம், ம், ம். ஆனால் தமிழ்நாடு மாநிலம் நீட்டு வேணாங்குது. அப்ப வேணாம். இப்படி சொல்லுகிற அகில இந்த கட்சியா எங்க கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இதையெல்லாம் நீங்க ம். பாராட்டணும். ஓகே சார். ஏன்னா இது நிச்சயமா. ம். வரக்கூடிய 9ஆம் தேதி வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்த இருப்பதாக வந்து அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா சட்டசபையில இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் கொண்ட கட்சிகளுக்கு மட்டும் அந்த அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த டீலிமிட்டேஷன் விவகாரமா இருக்கட்டும், மற்ற விவகாரங்கள்லாம் வந்து எல்லாரையும் வந்து இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனையா வந்து நம்ம வந்து இந்த இஷ்யூவ கொண்டு போனோம். பட் ஆனா இந்த இஷ்யூல கூட ஒரு சில அதிருப்திகள கூட தெரிவிக்கிறாங்க. ஏன் எல்லாரையும் வந்து அழைக்கல? சட்டமன்ற பிரதிநிதிகள் கொண்ட கட்சிகள மட்டும் அழைச்சாங்க அப்படின்றது சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்ல டீலிமிட்டேஷன் விவகாரத்த பொறுத்த வரையில, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு என்கிற அந்த பிரச்சனை இருக்கே, அது புதிதாக எழுந்திருக்கக்கூடிய ஆபத்து. 2026ல வரலாம் என நினைக்கப்படுகிற ஆபத்து. அது பற்றி அமித்ஷாவுடைய பேச்செல்லாம் குழப்பம். இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தையே வெட்டுகிற ஒரு பெரிய ஆபத்து. இது ம். புது பிரச்சனை என்கிற காரணத்தினால எல்லா கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு அனைத்து கட்சிகளையும் அழைச்சு, அது கிட்டத்தட்ட 60 ம். கட்சிகள அந்த அளவுக்கு அழைச்சாங்க. ம். 57, 56 கட்சிகள கலந்துக்கிட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கு. ஆகவே அது பிரச்சனை புதுசு. ஆகவே ம். பல கட்சிகளுடைய அழைச்சு அது நடக்குது. அது ம். ஒரு தனித்தன்மை. அந்த ம். கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில ஒரு இதர தமிழ்நாடு தவிர 7 மாநிலங்கள்ல இருந்து முதலமைச்சர்கள், ம். துணை ம். முதலமைச்சர்கள் அது. ம். அது ஒரு ம். தனி லைன்ல போகுது. இந்த பிரச்சனை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பிரச்சனைங்க. நீட்டு வேணாம் தமிழ்நாட்டுக்கு என்பது 2021 தேர்தல்லயே வச்சு பரப்புரையில ஒரு முக்கியமான கூறாக வைத்து, அம்சமாக வச்சு மக்களுடைய ஒப்புதலை பெற்று திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆகவே அதை அமுல்படுத்துவதற்கு கிடந்து இந்த மாரி போராடி கொண்டிருக்குது. அது ம். 21ல இருந்து மசோதா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ம். இந்த சட்டமன்றம் தான் நிறைவேற்றுச்சு அந்த மசோதாவ. ம். ஆகவே சட்டமன்றத்துடைய கட்சித் தலைவர்கள வச்சு கூட்டம். அதுல என்ன தப்பு? உடனே ம். அதையும் ம். இதையும் ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது குற்றம் காண்பிக்கணும், ஏதாவது குறை சொல்லணுங்கிறதுக்காக சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா ம். ம். அபத்தமான ம். குற்றச்சாட்டு. என்ன ம். பொறுத்தவரையிலும் ம். ஏற்கனவே சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவை திருப்பி ம். அனுப்புது, ம். நிராகரிக்கிறது என்பது சட்டமன்றத்தை, ம். தமிழ்நாட்டை அவமதிக்கிற செயல். ஆகவே ம். சட்டமன்றத்தினுடைய கட்சித் தலைவர்களுடைய கூட்டம் என்பது நியாயமானது என்று என்னுடைய பார்வை. ஆகவே 9ஆம் தேதி கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப ம். எடப்பாடியாருடைய பேட்டி ஒண்ணு பார்த்தேன். அது எந்த அளவுக்கு நான் முழுசா பார்க்கல. ஆனா அவர் ம். சொன்னதாக செய்தி அது எதுவும் நாடகம்ங்கிறாரு. அப்ப உடனே ம். நிருபர்கள் கேட்கறாங்க. அப்ப 9ஆம் தேதி கூட்டத்துக்கு போவீங்களா? மாட்டீங்களா? அத நாங்க ம். பிறகு முடிவு பண்ணுவோங்கிறாரு. ம். அப்ப ம். நாடகம்னா எப்படி போறது? ம். அது ஏதோ அப்ப அவர்லாம் வர்றாரா? இல்லையா? அப்ப ம். பாஜக வருதா? வராதா? ம். இதெல்லாம் ம். இருக்குது. ஆகவே 9ஆம் தேதி இந்த மாதிரி ம்.
விஷயத்தை சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்துல சொன்ன விஷயம் அடுத்த நடவடிக்கை பத்தி என்னன்னு 9ஆம் தேதி பேச போறாங்க. ஓகே சார். இப்போ மாநில சுயாட்சிகளுக்கு எதிராக பிஜேபி அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு திமுக வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா அவங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. அவங்க கூட்டணி கட்சிகளும் சரி. தொடர்ந்து பல இஷ்யூஸ்களை வந்து நானே மேற்கோள் காட்டினேன். மும்மொழி விவகாரம், டீலிமிட்டேஷன், வக்ஃப் மசோதா இவைகள் எல்லாம். அதை தொடர்ந்து தற்போது இப்ப நீட் விவகாரம் வந்து தற்போது வந்து எதிர்க்கட்சிகளால பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகப்பட்டிருக்கு. சோ இதன் மூலமாக வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இந்த விவகாரத்துல திமுகவுக்கு ஒரு பேக் ஃபேர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது மக்கள் தெளிவான பார்வையில பார்ப்பாங்களா? இது வந்து ஒட்டுமொத்தமா மத்திய அரசு தான் நம்ம மாணவர்களை வந்து வஞ்சிக்குது அப்படின்னு பார்ப்பாங்களா? இல்ல இதானுங்க உண்மை. நீங்க கடைசியா சொன்ன வாக்கியம் தானே உண்மை. நான் அதுக்கு தான் அப்ப இருந்து சொல்லிட்டே வர்றேன். இந்த அரசு ஒண்ணும் செய்யாம இருந்துச்சு அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகும். அவங்கள பாதிக்கும். என்னய்யா இது ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்லித்தானய்யா வந்து தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணீங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆட்சியில உட்கார வச்சு என்னய்யா பண்ணீங்க? அவங்க தான் தெளிவா சொல்லுவாங்கல்ல. 21ல எங்கள ஆட்சியில உட்கார வச்சீங்க. 21ல மசோதா நிறைவேற்றணும். வேணாம் நீட்டு. அவங்க ஏற்றுக்கொள்ளல. 22ல மசோதா நிறைவேற்றணும். இதுக்கு பதிலு 3 வருஷம் கழிச்சு குடுக்குறாங்க. இதுக்கிடையில 24ல ஒரு தீர்மானம். நீட்டு வேணாம். இதே சட்டமன்றத்துல. இவ்வளவு நடந்திருக்கு. அப்புறம் விடாம பிரச்சாரம். அப்புறம் திமுக சார்புல 1,00,00,000 கையெழுத்து இயக்கம். ம். அப்புறம் சந்திக்கும் போதெல்லாம் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்கும் போதெல்லாம், பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மனு. இன்னும் திமுக சில பிரச்சாரங்கள் எங்க கட்சிகளும் இந்த விஷயத்த வந்து எங்க ம். கட்சி போன்ற இந்த அணியில இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா பிரச்சாரம் ம். பண்ணியிருக்கோம். ம். இந்த ம். விஷயங்கள பூரா எடுத்து சொல்லியிருக்கோம். மக்களுக்கு தெரியும் நண்பரே. ம். ம். இன்றைக்கு இந்த விஷயத்துல ஒரே வில்லன் தான். அது மோடி ம். அரசு தான். ம். ம். அவங்க நினைத்தால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு தர முடியும். இதே ம். போல விலக்கு கேட்கிற மாநிலங்களுக்கு விலக்கு தர முடியும். ம். அவங்களுக்கு மனசு இல்ல. அதுக்கு ம். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய மனுவாத பார்வை. இது ஒரு முக்கியமான அம்சம். அந்த ஓகே. மனு ஆர்எஸ்எஸ் என்பது மனுவாத அமைப்பு. ம். ம். சாதியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க. பிறப்பின் அடிப்படையிலேயே தகுதி உடையவன், இல்லாதவன் என்கிற பார்வை தான் மனுவாத பார்வை. அந்த பார்வை இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் ஏன்யா படிக்கணும்? எல்லாரும் வந்து ஏன் டாக்டர் ஆகணும்? ம். அவங்க ம். வந்து க வ வசதி உள்ளவங்க ஆகட்டும். ஏழை ம். பாழைகள்லாம் ஆகக்கூடாது. நீ பிளஸ் ம். 2ல ம். நல்ல மார்க் வாங்கிட்டு உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிரும். இனி கிடைக்காது. நீ வந்து நாங்க வைக்கிறோம் அகில இந்திய அளவுக்கு ஒரு தேர்வு. அதுல அந்த அக்னியில குனிஞ்சு உள்ள புகுந்து வா வெளிய. அதுதான். அது ஐயய்யோ! அது பிளஸ் 2ல படிச்ச படிப்பு மாரியே நீட்ல தேர்வுல எக்ஸாம் இருக்குமா? சொல்ல முடியாது. இப்படி ம். இருக்கலாம், அல்லது சிபிஎஸ்இயாவும் இருக்கலாம். இது அப்ப வந்து மத்திய தேர்வு முறைக்கு போறதுக்கு ஒரு காரணம் என்ன? இந்த நீட்டு. ம். இன்னொரு மிக முக்கிய காரணம் இந்த நீட்னால தான் மருத்துவ கல்வியில கூட பெரிய அளவுக்கு தமிழ் வழிய கொண்டு வர முடியல. ஏன்னா பல ம். மாநிலத்துக்காரர்கள கொண்டாந்து அட்மிஷன் பண்றாங்க. இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. மொத்தத்துல அடிப்படையில ஏழை பாழைகளால இந்த ம். நீட் ம். தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொள்ள முடியாது. அந்த ஏழை பாழைகள்ல மிக அதிகமானவங்க எஸ்சி ம். மக்கள், எஸ்டி மக்கள், பிசி மக்கள், ம். சிறுபான்மையோர். ம். ஆகவே அவங்கள அமுக்குவோம். ம். பணக்காரங்க, உயர் ஜாதிக்காரங்க. ம். இவங்க நீட் மூலம் வந்துருவாங்கய்யா. இவங்கள ஓகே. அமுக்கலாம். இந்த எண்ணத்தை கொண்டது ஆர்எஸ்எஸ். அதனுடைய ஆட்சி, பாஜக ஆட்சி. ம். அதனாலதான் வம்பா இந்தியா முழுக்க நீட்டு என்பதுல உடும்பு பிடியா இருக்குது. கல்வியை ஒழித்து கட்டுவது என்பதுதான் காலங்காலமாக மனுவாதிகள் இங்க செஞ்சிருக்கிற வேலை. நீங்க மனு தர்ம சாஸ்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ம். ஐயோ சூத்திரருக்கு கல்வியே கிடையாது. சண்டாளர் எண்ணப்படுகிற பஞ்சமர் கிட்டவே வரக்கூடாது கல்வி நிலையம் இதுக்கு பக்கத்திலேயே. ம். ம். அப்புறம் அனைத்து வர்ணத்து பெண்களுக்கும் கல்வி கிடையாது. பிராமண சத்திரிய வைசிய வர்ணத்து பெண்களுக்கும் கல்வி கிடையாது. இப்படி இருந்ததுதான் இந்த நாடு. இப்படியே ம். வரலாறு, ம். கொடூரமான ம். வரலாறு. அது ம். எந்த ம். வகையிலாவது மீண்டும் நிலைநிறுத்தலாம் என பார்ப்பது ஆர்எஸ்எஸ், பாஜக கூடாரம் ஆட்சி. ம். ம். அதுக்கு ஒரு வழிதான் இந்த நீட்டு. நீங்க ஓகே. இதையெல்லாம் மக்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு. ம். ஆனா அது புரிய புரிய வைக்கிறதுக்கு எளிதான வழி இப்ப என்ன இருக்குன்னா, இங்க பாருயா, நீட்ல இவ்வளவு பிடிவாதம் ஏன்டா காட்டுது மோடி? ஏன்டா காட்டுது ம். பாஜக? யோசித்து பாருங்கள் மாணவர்களே, ம். மக்களேன்னு கேட்க போறோம் ம். வர்ற ம். தேர்தல்ல. அதான் நடக்க இப்போ போகுது. இப்போ வந்து விடாப்பிடியா ரொம்ப உறுதியா இருக்கு. தமிழக மக்களினுடைய பிரஜைகளுடைய அந்த கோரிக்கைகள ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டோங்கிற நிலைமையில தான் வந்து மத்திய அரசு இருக்கு.
சோ இதுக்கு வேற அல்டர்னேட்டிவ் வழிகள் என்ன சார்? சட்ட போராட்டங்களை நடத்தி இது வந்து நமக்கு விலக்கு வாங்க முடியுமா? அல்லது அ ஆட்சி மாற்றம் தான் ஒரே தீர்வா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சார். இப்போ மண்டல் கமிஷன கூட ஒப்பிட்டு சொல்றாங்க. விபி சிங் அவரோட ஆட்சி காலத்துல தான் வந்து அது வந்து உண் நடைமுறைப்படுத்த முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி. சோ அப்போ இது ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய இது வந்து நடக்காது அப்படின்றது போல தான் நமக்கு தெரிய வருதா சார்? இல்ல. இந்த நீட்டு ஒழிவது மட்டுமல்ல, வேறு சில விஷயங்கள்லயும் ஆட்சி மாற்றம் வேணும்னு தான் 2024 சென்ற ஆண்டு நடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல்ல அவ்வளவு தூரம் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டு, இப்ப ம். தமிழ்நாட்டிலயும், புதுச்சேரியிலயும் ஒரு சீட்டு கூட கிடைக்க விடாம ம். இன்னும் சொல்லப்போனா பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. 63 இடங்களை இழந்தது. ம். இல்லைங்களா? 303 இடங்கள்ல இருந்து இன்னைக்கு 260 இடங்கள். ம். தனிப்பெரும்பான்மை இழந்தது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 கட்சிகளுடைய ஆதரவுல தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. ம். இப்படியாப்பட்ட ஒரு சாதனைய செஞ்சோம். ஆனாலும் பாஜக ஆட்சி மீண்டு வருவதை தடுக்க முடியவில்லை. ம். இப்ப நீட்ல இருந்து விலக்கு கிடைக்கும்னு திமுக கட்சியும் சரி, அந்த அணியில இருந்த கட்சிகளும் சொன்னதுல ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல உச்சியில ஒன்றியத்துல ஆட்சி மாற்றம் வரும்யா. ம். இப்ப காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க தான் நீட்ட கொண்டு வந்தாங்க. ஆனா ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? ஐயா மாநில விரும்பலையா நாங்க விலக்கு தருவோம்யா. ம். சொல்றாருல்ல. இது ஒரு முக்கியமான மாற்றம் இல்லையா? அரசியல் மாற்றம் ம். இல்லையா? சிந்தனை மாற்றம் இல்லையா? ஆனா ம். நடக்கலையே. மீண்டும் ம். வந்து இதெல்லாம் சொல்லப் போறோம் வர சட்டமன்ற தேர்தல்ல. ஏன் தமிழ்நாட்டுல இன்னும் நீட்டு தொடருது? ஏன் நீட்டு தொடருதுன்னா, மீண்டும் மோடி வந்துட்டாருய்யா. ம். 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 ஆக இந்த விஷயத்த சொல்லப் போறோம். ஆகவே இது வந்து ஒரு சிக்கலானதுதான். ம். இப்போதைக்கு மீண்டும் ஆட்சி மாற்றம் என்பது ச சாதாரணமாக நடுவுல என்னென்ன மாறப்போகுதோ, என்ன நடக்க போதோ என்னால சொல்ல முடியாது. ஆனா அடுத்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல்ங்கிறது 20, ம். 29ல தானே. ம். ம். அப்ப இடையில இந்த நீட்ல இருந்து விலக்கு பெறுவதற்கு என்ன வழி? சட்டபூர்வமான வழிதான். ம். அதையும் ம். 9ஆம் தேதி கூட்டத்துல முதலமைச்சர் அவர் ஏற்கனவே சட்டமன்றத்துல ம். சொல்லிட்டாரு. நாங்க ம். சட்ட ம். வல்லுநர்களே கலந்து பேசி, ம். அவங்களுடைய ம். கருத்தையும் இந்த 9ஆம் தேதி கூட்டத்துல வைப்போம்னு சொல்லியிருக்காரு. ம். ம். பார்ப்போம். ஓகே. அப்ப வேற வழி இல்லைல்ல. இல்ல சட்டபூர்வமான வழிதான் இருக்கு. மத்திய அரசு விடாப்பிடியா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம், இதுல வந்து வர்ணாசிரம கோட்பாடு இருக்கு. மனு நீதியினோட கோட்பாடு இருக்குன்ற பின்னணிய வந்து நீங்க விளக்குனீங்க சார். ஆ இறுதியான ஒரே ஒரு விவகாரம் இதை தொடர்ந்து மாணவர்கள் அ எம்பிபிஎஸ் அதாவது மருத்துவர் ஆகணுங்கிற கனவுல வந்து நீங்க இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு கிடைக்கல அப்டின்னா, நீங்க அல்டர்னேட்டிவா நீங்க வந்து வேற ஏதோ சூஸ் பண்ணணும். அப்டின்றத வந்து வலதுசாரிகள் தொடர்ந்து வந்து சொல்றாங்க. நீங்க வந்து அதையே வந்து நீங்க அல்டிமேட் கோலா நீங்க வைக்கிறீங்க. அதனால தான் வந்து நீங்க உங்களுடைய உயிர மாய்ச்சிடுறீங்க அப்டின்ற மாதிரியான இத சொல்றாங்க. சோ இது அதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட்ட. இல்ல, இல்ல அவங்க சொல்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு அவங்க பாருங்க நான் சொன்னேன் பாருங்க, அந்த மனுவாத சிந்தனை வருது. ம். இப்ப மாணவர்கள் வந்து அ மருத்துவத்தையே வந்து இலக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது ம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் அது வேணாம்யா. எல்லாரும் அப்படி ம். மேல வந்துரக்கூடாதுயா ம். என்கிற விஷமத்தனமான சிந்தனை. அதனால அவங்க சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ம். மாணவர்களே உங்களுடைய இலக்கு மருத்துவக் கல்வியாக இருக்கணும். ம். ஆனால் அதற்கான எல்லா முயற்சியும் பண்ணணும். ஆனா குடும்ப சூழல பாருங்க. அ உங்களுடைய பொருளாதார நிலைய பாருங்க. ம். உங்களுடைய ஆற்றல பயன்படுத்தி எவ்வளவு தூரம் தயாரிப்பு இறங்க முடியுமோ இப்போதைக்கு வேற ம். வழி இல்ல. நீட்டு ம். ம். இறங்குங்க. ம். நீட்ட எழுதுங்க. இருக்கிற வரைக்கும் ம். எழுதித்தானே ஆகணும். ம். எழுதுங்க. ம். அதுல ம். தோத்தா கவலைப்படாதீங்க. அடுத்த இலக்குக்கு போங்க. ஓகே. இப்படித்தான் நான் சொல்லுவேன். ம். ம். அவங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்குள்ள வித்தியாசம். ஏன்னா ம். உயிர் என்பது முக்கியம். ஒரு உயிர் ம். என்பது எல்லாத்தையும் விட ம். முக்கியம். பிள்ளைகளே, நீங்க மருத்துவ படிப்பை இலக்காக ம். வைத்து, உங்களால ம். முடிந்த உங்களுடைய சக்தி அனைத்தையும் திரட்டுங்க. நிச்சயம் ம். குடும்பத்தார் உதவியா இருப்பாங்க. ஆனா அவங்களால முடிஞ்சா தான் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுவாங்க. முயற்சி ம். பண்ணி ம். பாருங்க. ம். முடியலை என்று மனம் தளர்ந்து போய், மனம் உடைஞ்சு போயி, இந்த ம். உயிரை மாய்க்கிற அபத்த வேலையில் இறங்காதீர்கள். ஓகே. ஒரு ஜென்மம் தான்யா, ஒரு ஜென்மம் ம். தான். ம். ம். கிடைச்சது எவ்வளவு பெரிய அருமையான விஷயம். மனித பிறவி என்பது அபூர்வமான விஷயம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவ செல்வங்களே. ம். ம். அத ம். போய் இழக்கலாமா? ம். ம். மாய்க்கலாமா? உயிரை மாய்க்கலாமா? கூடாது. அது முயற்சி பண்ணுங்க. அத இலக்கா வச்சுக்கங்க. அடைய முடியலை என்றால் அடுத்த இலக்க நோக்கி போங்க. ஒண்ணும்
அது ஒரு அது முயற்சி பண்ண கிடைக்கலையா அப்பயா அடுத்தது. இதுல ஒண்ணு அது ம். நம்ம பிள்ளைங்க அத போய் பெரிய அவமானமா கருதுங்க. வீட்டுல ம். தோத்து போனா அவமானம், அசிங்கம். அது சில பேர் அப்படிலாம் பேசுவான். அந்த பேச்செல்லாம் தூர விட்டாதீங்க. நான் ம். முயற்சி ம். பண்ணேன்யா முடியலையா, உங்க நீட்டு ஒழிய நீங்க இங்க வாரியா நான் பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்கினேன். அப்படி ம். சொல்லணும். பிளஸ் டூல இவ்வளவு மார்க் வாங்கினேன். ஆனா நீங்க ம். நீட்டு ம். கொண்டு வந்தீங்க. நான் முயற்சி பண்ணி ம். பார்த்தேன். எங்க பெற்றோர் உதவி ம். பண்ணாங்க. ஆனா முடியல. இந்த நீட் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த மார்க்குக்கு எனக்கு கிடைச்சிருக்குங்கயா. ம். ம். நான் எதிர்த்து போராடுவேன்யா இந்த மோடி ஆட்சியை எதிர்த்து. இந்த ம். பாஜகவுடைய வர்ணாசிரம கோட்பாடை எதிர்த்துன்னு பிள்ளைகள் வரணும். ம். ம். அதுதான் பார்வை ஒழிய தற்கொலை எப்படியா ம். ம். தீர்வாகாது. ஓகே. ஓகே. இதுதான் நான் சொல்றேன். ஓகே. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல இந்த நீட் விவகாரத்தை ஒட்டி மத்திய அரசு எந்த அளவுக்கு மாநில அரசை வந்து வஞ்சிக்கிறது, மாநில அரசினுடைய உரிமைகளை நாள்தோறும் வந்து அது கேள்விக்குறியாக்கிக் கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக பாரதிய ஜனதா அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் மக்கள் என்ற கருத்துப்பட உங்களுடைய டீட்டெயில்டு அனாலிசிஸ எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி. நன்றி தம்பி. நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.